வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். வியூ சீரீஸில் இது வரைக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஆப்ஷனும் கம்போசிஷன் ஏபிஐனா என்ன, ரவுட்டர்ஸ்னால் என்ன, ப்ரொடக்ஷன் பில்டுனா என்ன, இது 4 வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி லேசி லோடிங்னா என்னன்னு பார்ப்போம். நான் வியூ ப்ராஜெக்டை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு npm run dev, இது npm run devன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன், ரீட்மி ஃபைலில் இருக்கும். npm run dev பில்டுக்கு இந்த கமாண்ட் அப்படின்னு அங்கே இருக்கும். ஏன்னா அது ப்ரீடிஃபைன்ட் ஃப்ரேம் ஒர்க்னால அவங்களே இதெல்லாம் கொடுத்துருவாங்க வியூலேயே. npm run dev கொடுக்குறேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பை த வே வியூ வந்து சிங்கப்பூர் சேர்ந்த ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் எழுதின கோடு இது. இப்போ நான் இது கொடுத்தேன்னா எனக்கு வியூ லோட் ஆயிடுச்சா. இப்போ நான் இன்ஸ்பெக்டுக்கு போகிறேன். இன்ஸ்பெக்டில் போய் நெட்வொர்க்குக்கு போகிறோம். ஏன்னா லேசி லோடிங் அப்படின்னா என்ன, லேசினா என்ன, சோம்பேறித்தனம். அதாவது நான் கேட்டால் மட்டும்தான் அந்த பேஜ் வந்து லோட் ஆகணும். நான் கேட்காம அதுவே வந்து முந்திரி கொட்டை மாதிரி லோட் ஆகக்கூடாது. அதுதான் லேசி லோடிங் இல்லையா? தெரிலனா அதுதான் லேசி லோடிங். சரியா? நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பேஜில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹோம்னு ஒன்று இருக்குது, அபவுட் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது. நம்ம கேட்காமலே ஹோம் பேஜ், அபவுட், கான்டாக்ட்லாம் லோட் ஆகிடக்கூடாது. ஏன்னா நான் அபவுட்டுக்கு போகாமையும் விடலாம். நான் போகும்போது மட்டும்தான் அது வந்து லோட் ஆகணும். அதுதான் லேசி லோடிங். இப்போ நெட்வொர்க்கில் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு இங்கே ஹோம் பேஜ் லோட் ஆகிடுச்சு. அதனால நேச்சுரலி அந்த பேஜ் வந்துடுச்சு. நமக்கு தோ ஹோம் வந்துடுச்சா, இங்கே ஹோம் லோட் ஆகிருக்கு. அது கூடவே பாருங்கள் அபவுட் வியூவும் லோட் ஆகிடுச்சு. ஆனால் நான் கேட்கவே இல்லை, ஆனால் லோட் ஆகியிருக்கு. கான்டாக்ட் வந்து லோட் ஆகலை. இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணிப்போம். இப்போ அபவுட்டுக்கு போனோன்னா எனக்கு எதுவும் லோடிங் நடக்கலை எக்ஸ்ட்ராவாக. ஆனால் கான்டாக்ட்டுக்கு போனால் எனக்கு லோடிங் நடக்குது. நல்லா கவனிச்சிங்களா? நான் அபவுட்டுக்கு போகிறேன், கிளிக் பண்ணும்போது லோட் ஆகலை. ஏன்னா முன்னாடியே லோட் ஆகிடுச்சு. சைட்டு லோட் ஆகும்போதே அபவுட் பேஜ் லோட் ஆகிடுச்சு. கான்டாக்ட் பேஜ் அப்போ லோட் ஆகலை. நான் கான்டாக்டை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு லோட் ஆகுது. ஏன் இப்படி இருக்குன்னா, ஹோமும் அபவுட்டும் நம்ம காம்பனண்ட்டில் டைரெக்டாக கொடுத்துட்டோம். இந்த மாதிரி கொடுத்தோன்னா என்ன ஆகும், லேசி லோடிங் நடக்காது. அதாவது முன்னாடியே லோட் ஆகிடும், ஃபஸ்ட்டு டைமே எல்லாமே லோட் ஆகிடும். ஆனால் கான்டாக்ட் வியூவை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். காம்பனண்ட் இம்போர்ட்டுன்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும், இதுக்கு செப்பரேட்டான ஒரு சங்கு கிரியேட் ஆகும், ஜேஎஸ் ஃபைல். இது வந்து நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். ப்ரொடக்ஷன் பில்ட் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் எபிசோட் 4ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் காமிச்சிருப்பேன் எப்படி வந்து அந்த சங்க் வந்து கிரியேட் ஆகுதுன்னு. அந்த சங்க் தனியாக கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகும், முதல்லையே லோடு ஆகிடாது. நம்ம கிளிக் பண்ணும்போது தான், அந்த பேஜை விசிட் பண்ணும்போது தான் லோட் ஆகும். இப்போ இதை இப்போ எனக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகி தான் ஆகணும், ஏன்னா அது வந்து பேசிக் பேஜ். ஆனால் இந்த அபவுட் வியூ வந்து எனக்கு இனிஷியலாக லோட் ஆக வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், காம்பனண்ட்டில் இங்கே இம்போர்ட் எங்கே இருக்குது அந்த பேஜ் அப்படின்னு கொடுக்கணும். வியூஸ்குள்ள அபவுட் வியூஸ்குள்ள அபவுட் வியூ டாட் வியூ இப்படி கொடுத்துட்டோன்னா நம்ம இங்கே இம்போர்ட் பண்ண வேண்டாம். இம்போர்ட் டிசேபிள் ஆயிடுச்சு பாருங்க, நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு. இப்போ என்ன நடக்கும், நான் டெலீட் பண்ணிவிட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஹோமை லோட் பண்ணும்போது எனக்கு ஹோம் மட்டும்தான் லோட் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், முன்னாடி ஹோமும் அபவுட்டும் இருந்தது, இப்போ ஹோம் மட்டும்தான் லோட் ஆயிடுச்சு. நான் இந்த கன்சோலை கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி நான் அபவுட்டுக்கு போனால் இப்போ தான் எனக்கு அபவுட் லோட் ஆகுது, ஏன்னா லேசி லோடிங். கான்டாக்டை கிளிக் பண்ணால் கான்டாக்ட், அதுக்கப்புறம் அபவுட்டுக்கு போயிட்டேன்னா ஏற்கனவே லோட் ஆனதுலேருந்து வச்சு வந்துடும். இதுதான் லேசி லோடிங் கான்செப்ட். ஆங்குலரில் சேம் கான்செப்ட் தான் இருக்குது. இதே மாதிரியே தான் ரவுட்டரில் கொண்டு போய் இந்த லோட் பண்ணுற இடத்துல மாற்றணும். இதே தான், சின்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறும். மற்றபடி லேசி லோடிங் கான்டெக்ட் சேம் தான். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள்.